இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனலட்சுமி யோகம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு ஜனகால ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரே ராசியில் இருந்தாலும் அல்லது 1, 5, 9ங்கிற திரிகோண ஸ்தானங்களில் இருந்தாலும் அல்லது 1, 7 அப்படிங்கிற சமசப்தம ஸ்தானங்களில் இருந்தாலும் இந்த தனலட்சுமி யோகமானது இந்த ஜாதகர்களுக்கு இருக்குது அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். அதே காலகட்டத்தில் இந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பாவகிரகங்களோட தொடர்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த யோகத்தோட இந்த தனலட்சுமி யோகத்தோட பரிபூர்ணமான பலன்களை நாம் பெற முடியும். அதாவது இந்த மாதிரி கிரக அமைப்புடைய ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா இவங்க பிறந்ததுக்கப்புறம் இவங்க குடும்ப பொருளாதார சூழ்நிலையானது சிறுக சிறுக உயர்ந்துக்கிட்டே வர்றதை நாம் பார்க்க முடியும். இந்த யோகத்தோட முழு பலனும் எப்போ கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா குரு தச காலங்கள்லையோ அல்லது சுக்கிர தச காலங்கள்லையோ இந்த யோகத்தோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா இந்த குரு தசையோ அல்லது சுக்கிர தசையோ பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே நம்மளுக்கு மத்தியம காலத்தில் நம்மளுக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய செல்வாக்கை, மிகப்பெரிய பொருளாதாரத்தை, மிகப்பெரிய ஒரு தன நிலையை, பெரிய செல்வந்தராகக்கூடிய அமைப்பை இந்த தனலட்சுமி யோகமானது கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நன்றி, வணக்கம்.